சங்கிகளை கேட்கிறேன். அதே நான் நீ போய் பவன் கல்யாணம் கூட்டினு வர அங்கிருந்து நம்ம ஜெய் ஸ்ரீராம் சொல்லிதான் ஊரே அமைச்சு நமக்கு பழக்கம். இது முருகன் நமக்கு புதுசாக இருக்கு, நமக்கு ஆவாது வானாது பயந்துன்னு வரல. முருகனை பார்த்து பயந்துன்னு அங்க யோகி ஆயிட்டு இந்த ஆளை நீ கூட்டின்னு வந்து இங்க மேடையில கூட்டின்னு வந்து எங்க வேணாலும் சொல்லுவியா பாரத் மாதாக்கு ஜெய். அது சரி, சங்கி பசங்க கோயில்ல குழந்தைங்களை கற்பழிக்கும் போதே பாலியல் பலாத்காரம் பண்ணும் போதே காவி துணி கட்டு தலையில பாரத் மாதாக்கு ஜெய்ன்னு சொல்லிட்டு தானே நீ பெண்களே கற்பழிக்கிறது கோயில்ல. ஏண்டா நம்ம ஊர்ல வந்து இன்னொருத்தனை கூப்பிட்டு வந்து விட்டு நம்ம மதத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா? தாமரை மயிறு மலர்ணமா உனக்கு ஜால்ராடி நான் பாருந்தால் எடப்பாடி பழனிசாமி. இந்துக்கள் எல்லாம் பிளவுபட்டு இருக்கிறாங்க. ஒண்ணு சார் இங்க இந்துக்கள் பிளவுபட்டுருக்காங்கன்னு உனக்கு யாருப்பா சொன்னாங்க? பவன் கல்யாண் గారు రాజకీయం అంటే అది సినిమా కాదు నైనా. நாங்க அக்ரஹாரம் பிராமணர்கள், அவாள் நாங்க உயர்ந்தவர்கள், நெத்தியிலே பிறந்தவர்கள், நாங்க அக்ரஹாரம். அதுக்கடுத்து எங்களுக்கு இருக்கிற நாடாரா நீ ஒருத்தல இரு, செட்டியாரா நீ ஒருத்தல இரு, நீ அங்கங்க இரு. ஆனா ஹரிஜனன் சொல்ற பட்டியலினத்தின் மக்களை ஊருக்கு வெளியே எடுத்துட்டு போய் எங்கேயோ வச்சிரு, என் கண்ணில் நீ పడకూడదు. సనాతనం 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 మీరు మాట్లాడతారే, ఆ సనాతనం దా మనకంతా ఆఫ్పెట్టేది. మీరేం బ్రాహ్మణ, నువ్వు డిప్యూటీ సీఎం అంటే నువ్వు కూలివాడు. ఎవరికి కూలివాడు అంటే ఆ సనాతనకి నీ కూలివాడు. ఆ பிராமின்ஸ் వాళ్ళకంతా నువ్వు కూలివాడు. யாரா அவன் ஆந்திராக்காரன் வந்து இங்க இந்து மதம் எல்லாம் பிளவுபட்டு இவனை கூட்டிட்டு வந்து இங்க முருகே என்ன தெலுங்கு மக்கள், தமிழ்நாட்டோட தெலுங்கு மக்கள்லாம் உனக்கு பார்த்தா அவளை ஏமாளிகளா தெரியுதா? இவர் வந்து இங்க தெலுங்குல பேசிட்டா ஓட்டு போட்டுருவாங்களா? அவர் தெலுங்குல என்ன பேசுவாருன்னா பேசி காட்டினா தெலுங்காரு. மை சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, மதுரையிலே முருகன் மாநாடு என்கின்ற பெயரிலே சங்கிகள் ஒன்று கூடினார்கள். பிஜேபி கட்சியினுடைய பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஒரு 100% மதவாத பொதுக்கூட்டம் சங்கிகள் நடத்தி அங்கே என்னென்ன பேசினார்கள், மற்ற மதத்தினர் புண்படுத்துகின்ற வகையில் அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் எவ்வாறு இருந்தது, ஒரு அரசியல் மாநாடு நடத்தி அந்த மாநாட்டினுடைய தீர்மானமே என்னவென்று கேட்டால், பிரிந்து கிடக்கிற இந்துக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்து ராஜ்யத்தை அமைக்க வேண்டும் என்கின்ற வகையிலே வருகிற தேர்தலில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா சங்கிகளினுடைய ஆட்சி அமைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு நடத்தப்பட்ட மாநாடு. அவ்வாறுதான் அந்த மாநாட்டிலே பேசி அனைவரும் பேசினார்கள். குறிப்பாக சிறப்பாக அந்த மாநாட்டுக்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்ட ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண் அவர்கள். அப்ப காலையிலேயே பேசியிருக்கோம். இதே நம்ம மை சென்னை 360ல இந்த மாநாட்டில் அண்ணாமலை பேசுறத குறித்து நான் பேசினேன். ஃபர்ஸ்ட் அண்ணாமலை பேசிடலாம். ஏன்னா அவன் எப்படி லூஸ் தனமா பேசி அங்க எப்படி மத பிரச்சனை எல்லாம் தூண்டி என்னென்ன பேசணும்ன்றது நம்ம இதே மை சென்னை 360ல பேசணும். அது நிறைய பேர் பார்த்து நல்ல கருத்துக்களை தான் தெரிவிச்சிருந்தீங்க. இப்ப இந்த மாநாட்டில் சீஃப் கெஸ்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா பவன் கல்யாண். இவன் பவன் கல்யாண கூப்பிடும் போதே நாங்க சொன்னோம், இந்து முன்னணி முருகன் மாநாடு நடத்துறான்னு கேட்டா அது உண்மையான முருகர் மாநாடு கிடையாது, அது உண்மையான ஆன்மீக மாநாடு கிடையாது. உண்மையான முருகர் மாநாடு எதுவென்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழக அரசின் சார்பில் திராவிட மாடல் அரசு ஒரு ஆண்டுக்கு முன்பு திண்டுக்கல் மாவட்டம் அருள்மிகு பழனி கோயிலில் பழனி மலை அடிவாரத்தில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடைபெற்றது முருகன் மாநாடு. மாண்புமிகு தமிழக முதல்வர் தேச தலைவர் 2026 மீண்டும் உங்களின் பேராதரவோடு தமிழக முதல்வராக பொறுப்பேற்கக்கூடிய தலைவர் தளபதி ஸ்டாலின், நாளைய தமிழகம் மாண்புமிகு அண்ணன் வாலிப கலைஞர் துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி ஆலோசனைப்படி நடைபெற்றது ஒரு மாநாடு, முருகர் மாநாடு. அந்த மாநாட்டை நடத்தி வெற்றி கண்டவர் மாண்புமிகு தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் செயல்பாபு என்ற தலைவரால் பாராட்டப்பெற்ற அண்ணன் சேகர் பாபு அவர்கள் நடத்தினாரே முருகர் மாநாடு. அதுதான் உண்மையான முருகர் மாநாடு. அது குறித்து நமக்கு காலையில் நிறைய பேசுறோம். 2 நாள் அந்த மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாடு முழுக்கும் ஆன்மீகம் மட்டும்தான் பேசப்பட்டது, ஆன்மீகம் மட்டும்தான் பாடப்பட்டது, ஆன்மீக செய்திகள் அங்கே மக்களுக்கு பிரசங்கம் செய்யப்பட்டது. முழுக்க முழுக்க ஆன்மீகம். அங்க யாரும் அரசியல் பேசுறது முழுக்க முழுக்க ஆன்மீகம். உண்மையான ஆன்மீக முருகர் மாநாடு எதுவென்று கேட்டால் பழனியிலே இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அரசு நடத்திய அந்த மாநாடு. இந்த மாநாடு சங்கிகள், இது அரசியல் மாநாடு.
இதை குறித்து இன்றைக்கு தெளிவாக மாண்புமிகு தமிழகத்துடைய நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அருணையன் செல்வம் அண்ணன் ஏவா வேலு அவர்கள் வேலூரிலே பத்திரிகையாளர் மத்தியிலே கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுது சொன்னார், நான் மருத்துவமனையை பார்ப்பதற்கு வந்திருக்கிறேன். 25ஆம் தேதி முதல்வர் தளபதி அவர்கள் மருத்துவமனையை திறக்க இருக்கிறார். அணைக்கட்டிலே வேலூர் மாவட்ட திமுக செயலாளர் இளம்புயல் AP நந்தகுமார் அவர்கள் கட்டியிருக்கிற கலைஞர் அறிவாலயத்தும் தலைவர் கலைஞர் சிலையும் திறப்பதற்கு வருகிறார். அந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறேன். என்னிடத்திலே மாநாடு குறித்து கேட்கிறீர்கள். இருப்பினும் எனக்கும் முருகனுக்கும் ஒரு மிகப்பெரிய நெருக்கம் உண்டு. யாருக்கும் இல்லாத நெருக்கம் எனக்கும் முருகனுக்கும் உண்டு. அவர் முருகன், அவர் கையில் இருக்கிற வேல் தான் நான் என்று அங்கே அண்ணன் வேலு பேசும் பொழுது தெளிவாக பேசிவிட்டு சொன்னார். ஆன்மீக மாநாடு முருகர் மாநாடு என்று சொன்னால் இந்து சமய அறநிலையத்துறை சார்பிலே முதலமைச்சர் தலைவர் தளபதியினுடைய வழிகாட்டுதலின்படி அங்கே மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு நடத்தினாரே, அதுதான் ஆன்மீக மாநாடு. அங்கே யாரும் அரசியல் பேசவில்லை. தேவையில்லாத பேச்சுக்கள் இல்லை. முருகனை குறித்து மட்டும்தான் பேசினோம். முருகன் பாடல்கள் பாடப்பட்டது, பக்தி பிரசங்கள் செய்யப்பட்டது, சொற்பொழிவுகள் நடைபெற்றது, இறை கச்சேரி நடைபெற்றது. ஆனால் இங்க என்ன, இது முழுக்க முழுக்க அரசியல் மாநாடு, சங்கிகள் மாநாடு, அரசியல் மாநாடு. இந்துக்கள் பிளவுபட்டிருக்கிறார்கள், இந்து ராஜ்யம் அமைக்க வேண்டும் என்று தேர்தலுக்காக நடத்தப்பட்ட மாநாடு என்று கட்சியின் மூத்த முன்னணி தலைவர் அண்ணன் ஏவாவேல் அவர்கள் அந்த செய்தியை பதிவு செய்தார். அதான் நான் சொல்றேன், நீ பவன் கல்யாணம் கூட்டு வந்து அந்த என்ன பேசுறேன் பவன் கல்யாணம். நான் முதல்ல இன்னொன்னு கேட்கிறேன், போல சங்கிகளை கேட்கிறேன். அதே நான் நீ போய் பவன் கல்யாணம் கூட்டினு வர அங்கிருந்து. இப்போ பவன் கல்யாணம் நீ என்ன அங்கிருந்து போய் கூட்டினு வர? ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் டெப்டி சிஎம் பவன் கல்யாணம் இங்க நீ கூட்டினு வர? அந்த உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அந்த சாமியார் நான் வரலான்ட்டார். இதென்ன ரொம்ப சாமி, நம்ம ஜெய் ஸ்ரீராம் சொல்லிதான் ஊரே அமைச்சு நமக்கு பழக்கம். இது முருகன் நமக்கு புதுசா இருக்கு, நமக்கு ஆவாது வானாது. அது எதனா பவர்ஃபுல் கார்டா இருந்து நம்ம சோழியை முடிச்சா என்ன பண்றதுன்னு பயந்துன்னு வரல. முருகனை பார்த்து பயந்துன்னு அங்க யோகி ஆயிடுது. இந்த ஆளை கூட்டின்னு வந்து இங்க மேடையில கூட்டின்னு வந்து வரும்போதே, அதாவது கடவுள் இருக்கிறான் சார், பகவந்தோடு உண்டாடு. పవన్ కళ్యాణ్ గారు భగవంతుడు ఉంటాడు భగవంతుడు. இந்த ஆள் அங்க ஹைதராபாத்ல இருந்து அங்க இருந்து கிளம்புறாரு. ஹைதராபாத் தான் நினைக்கிறேன். அங்க இருந்தா சார்ட்டர்ட் பிளைட், பிரைவேட் பிளைட்ல கிளம்பும்போது பிளைட் கோளார் ஆயிடுச்சு. அது வரையும் அந்த பிளைட் நல்லா ஆயிடுச்சு. பவன் கல்யாண் வராபடி முருகர் மாநாடுக்கு மதுரைக்கு போறாபடி இந்த பிளைட் மதுரைக்கு போனோம்னா பிளைட் கோளார் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் ஏர்போர்ட்ல உட்காந்துதான் பிளைட் ரெடி ஆகிறதுக்கு. இப்போ ஒரு பிளைட்டுக்கு வேற மோடி ஆட்சியில உந்து எஞ்சி கொடுத்து இல்ல. கடவுள் முருகர் சொல்லுகிறார் பவன் கல்யாண் கிட்ட. கடவுள் எல்லா மொழியும் பேசும் இல்ல, ஆந்திரால இருந்தால பவன் கல்யாண் சொல்லுகிறாரு, పవన్ ఎక్కడ పోతావా, మధురైకి పోతావా, నా పేరులో అక్కడ ఒక మానాడు. అది మానాడు కాదురా నాయనా, అది మానాడు కాదు. నా పేరులో వాళ్ళు ఎలక్షన్ క్యాన్వస్ చేసేకి, ఎలక్షన్ ఫేస్ చేసేకి ఇప్పుడే తయారయ్యేకి నా పేరులో వాళ్ళు అక్కడ ఒక మానాడు మీటింగ్ నడుస్తా ఉంటారు. అది మురుగురు నా మానాడు కాదు. అక్కడ పోవద్దు. ఆ మానాడుకు నాకు ఏమి సంబంధం లేదు. నా మాట ఇన్ను, చెప్పేది భగవంతుడు. మధురైకి పోవద్దు, మధురైకి పోవద్దు, ఆ మానాడుకు పోవద్దు, మంచిది కాదు నీకి, నీ రాజకీయ లైఫ్ కు మంచిది కాదు, పోవద్దు, నా దగ్గర పెట్టుకోవద్దు. వాళ్ళు నన్ను పెట్టి అక్కడ రాజకీయం చేస్తా ఉంటారు తమిళనాడులో ఆర్ఎస్ఎస్ సంఘి బీజేపీ. నువ్వు పోవద్దురా నాయనా, ఇట్లా ఇంటికి పోయి பாரிப்போன்னு சொல்லுகிறார் கடவுள். தெலுங்கிலே சொல்லுகிறார் முருகன். எனக்கு தெரியும் பவன் கல்யாண் போவாத, அவன் என் பேரை என் பேரை சொல்லி ஊரை ஏமாத்தினான் சங்கி பசங்க. அவன் தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு அவன் ஆன்மீகத்தை கையில் எடுப்பான், என்ன கையில் எடுத்துருக்கான். போவாத உனக்கு நல்லது நடக்காதன்னு. లేదు నేను పోతాను, నన్ను పిలిచినారు, నేను పోతాను పోయేసి వస్తాను. అక్కడ పోయేసి మేము గురించి నేను మాట్లాడతాను, சுப்பிரமணிய முருகா கார்த்திகா அப்படின்னு சொல்லி வந்துட்டான். வந்து பிளைட் வந்து ஆந்திரால இருந்துச்சு. கிளம்பும் போதே ஒரு அபசகனம், பிளைட் ரிப்பேர், முருகர் வேணான்ட்டார். இங்க வந்து இன்னும் பெரிய அபசகுனம் ஆச்சு மதுரை ஏர்போர்ட்ல. என்னடா அவ்வளவு பெரிய அபசகுனம்னு கேக்குறீங்களா? பவன் கல்யாண வரவேற்கிறதுக்கு அங்க அப்போ தெலுங்கானால கவர்னரா இருந்தாங்க இல்ல இந்த அக்கா, இந்தி இசை சவுந்தரராஜன், நான் அப்படிதான் சொல்லுவாங்களே, இந்தி இசை சவுந்தரராஜன். இவங்க திபி திபின்னு ஓடிக்கிறாங்க.
ஏன்னா அதுக்கு முன்னால் தான் யோகாலாம் பண்ணி கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா பாடி பில்ட் பண்ணி போய் என் கூட தான் யோகா கிளாஸ் நடத்தினாங்க. அவங்களுக்கு இங்க காலேஜ்ல இருக்குது. அக்கா இந்தி சவுந்தரராஜன். அங்க பவன் கல்யாணம் வரவேற்க போகும்போது அந்த பவன் கல்யாணுடைய உதவியாளரு அவனுக்கு அங்க யாரை பாதுகாக்கணும், வேலை ஸ்டேட்டுக்கு வந்திருக்குது, அவன் பவன் கல்யாணம் பாதுகாக்கணும் டெப்ரிசியம். அந்த செக்யூரிட்டி அவன் அதான் பாப்பா. அவனுக்கு இந்த இந்தி இசைல யாருன்னு தெரியல, பூச்சி தள்ளிப்படான். தபு குட்டி கீழே விழுந்து பாவம் ஆயிருந்தாலும் அந்த அக்கா. அப்புறம் அந்த 4 பேர் தூக்கி அது டென்ஷன் ஆகி அது ஒரு அபசகனம். அது பிறகு மேடைக்கு கூட்டின்னு வராங்க. அந்த மேடைக்கு கூட்டின்னு வரும்போது அதே என்னடா எங்க முருகருக்கும் பாரத் மாதாக்கு ஜெய்க்கும் என்னடா சம்பந்தம் இருக்குது? பாரத் மாதாக்கு ஜெயன்றான் பவன் கல்யாணம் மேடைக்கு வந்தான். பாரத் மாதாக்கு ஜெயன்னு சொல்ற தப்பு நான் சொல்ல வரல. பாரத மாதா நம்மை பெற்ற தாய்க்கு சமம், நம்மை பெற்ற தாயை விட மேல், நம்ம எல்லாம் சுமக்கிற நம்ம பாரத் மாதா. அது எங்க வேணாலும் சொல்லுவியா பாரத் மாதாக்கு ஜெய். அது சரி, சங்கி பசங்க கோயில்ல குழந்தைங்களை கற்பழிக்கும் போதே, பாலியல் பலாத்காரம் பண்ணும் போதே காவி துணி கட்டு தலையில பாரத் மாதாக்கு ஜெய்ன்னு சொல்லிட்டு தானே நீ பெண்களே கற்பழிக்கிறது கோயில்ல. அப்புறம் நீ பவன் கல்யாணம் சொல்ல மாட்டியா? பவன் கல்யாணம் மேடைக்கு வரும்போது பாரத் மாதாக்கு ஜெய், பாரத் மாதாக்கு ஜெய் என்றான். அங்க மேடைக்கு வந்து அந்த ஆளு கூட்டின்னு வந்தாங்க, எல்லாம் பேசினாங்க. அவரு நயனார் நாயகர் ஏதோ தெலுங்கு பேசுறான்னு அவர் ஏதோ ஒரு மொழியில பேசினாரு, நரிக்குர் ஒரு மொழியில பேசினாரு, பாட்டு பாடினாரு. அப்புறமா இந்த கரண்ட் அடிப்பட்டக்காக இந்த லூசு பையன்கிறான்ல, இந்த லூசு பையன், இந்த மென்டல் அண்ணாமலை, அவன் என்னென்ன பேசினா நம்ம சேனல்ல, நம்ம மை சென்னை 360 நம்ம காலையிலே பேசிட்டோம். இந்த பவன் கல்யாணம் பேச விடுறாங்க. என்ன பேசினா அந்த பவன் கல்யாணம்? அதுதான் கேட்கறேன். நீ எதுக்காக நீ வந்திருக்கிறாங்க? இங்க ஒரு ஆன்மீக மாநாடுக்கு வந்திருக்கிறேன். நாங்க திருப்பதிக்கு வரோம் கோயில் கும்பிடுறதுக்கு. திருப்பதிக்கு கோயில் கும்பிடுறதுக்கு வரோம். நாங்க திருப்பதிக்கு கோயில் கும்பிட வந்தா, சாமி கும்பிட வந்தா, ஏடுகுண்ட்ல வாடா வெங்கட்ரமணா கோவிந்தா 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 அந்த மஞ்சிதே செய்ப்பா, ஏடுகுண்ட்ல வாடா கோவிந்தா அப்படின்னு நாங்க சாமியை வேண்டிட்டு வந்துடுறோம். அதான் வேலை முடியும். இங்க இருந்து யாருன்னா அரசியல்வாதிங்க போனா கூட சாமி பாக்குறாங்க, வெளியே வராங்க, அந்த பட்டாடை போட்டிருப்பாங்க, போட்டோ புடிச்சுட்டு 2 வார்த்தை சாமியை பத்தி பேசிட்டு வந்துடுறாங்க. அங்க யாரும் அரசியல் யாரும் பேசுறது. நீங்க வந்தவன் என்ன பண்ணணும்? ஒரு முருகரை குறித்து மட்டும் நீ பேசிக்கணும். இங்க மதத்தெல்லாம் கொண்டு வந்துடக்கூடாது. அவன் இந்து முன்னணி நடத்தினானே, அது இந்து முன்னணி நடத்தினானா? பிஜேபி RSS உடைய பினாமி இந்து முன்னணி. பிஜேபி டைரக்டா நடத்தாம இந்து முன்னணி நடத்தினா அது இந்தவெல்லாம் பிஜேபி தான் தான். அங்க வந்து என்ன சொல்றது, அங்க வந்து என்ன பண்ணணும்? அது ஒண்ணு ஒரு இந்து மத மாநாடு கூட கிடையாது. இந்து மத மாநாடு கூட நடத்துறாங்க. அந்த இந்து அமைப்புன்னு இருக்குது. அதுல தினமலர் திரு கோபால்ஜி அவர்கள் தலைவரா இருந்தார். இப்ப யாருன்னு எனக்கு தெரியல. அது இந்து மத மாநாடு கூட கிடையாது. இது முழுக்க முழுக்க முருகன். முருகன் என்கின்ற அந்த கடவுள் ஒரு பாப்பானுக்கு மட்டும் சொந்தம் இல்லை. முதல்ல அவரே பிராமணர் கிடையாது. ஆனா இவர் அவனை எத்தனை போய் வட மாநிலத்தில கர்நாடகால சுப்பிரமணியான் பேர் வச்சு பிராமணம் ஆக்கிட்டான். கார்த்திகேயான் எத்தனை போய் வட மாநிலத்தை பேர் வச்சு பிராமணன் ஆக்கிட்டான். அவர் பச்சை தமிழன், சிங்கத்தமிழன், தன்மான தமிழன். தமிழன் என்று சொல்லடா, தலை நின்று நில்லடா, அவர்தான் எங்கள் முருக கடவுள், முருகனடா. அவரு முருகன். அவரை பத்தி நீ பேசணும். நீ தமிழ்நாட்டுல படிச்சிருக்க, பவன் கல்யாண் தமிழ்நாட்டுல படிச்சிருக்க, எனக்கு தெரியும். அது நீயே சொல்ற. தமிழ் ஏதோ ஓரளவு பேசின, பார்த்து படிச்சாலும் பேசினேன், சந்தோஷம். முருகரை பத்தி பேசிட்டு போயினே இருக்கணும். ஆனா பவன் கல்யாணம் அங்க பேசுறதுன்னா இதைதான் நான் சங்கிகளை பார்த்து கேட்கறேன். ஏண்டா நம்ம ஊர்ல வந்து இன்னொருத்தனை கூட்டின்னு வந்து விட்டு நம்ம மதத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா? உங்ககிட்ட ஆட்சி கொடுக்கணும்டா. தாமரை மயிறு மலர்ந்தமா உனக்கு ஜால்ராடி நான் பாரு இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி நாங்க உட்காந்து நம்ம லைனா அடிமை கூட்டம். அந்த கடம்பூர் ராஜா, செல்லூர் ராஜா, அந்த பைத்தியக்காரன் பரதேச சொத்தக்காரன் பாரு, அந்த உதயகுமார், அந்த ஆளுமா டூலுமான்னு கூவாத்தூர்ல டான்ஸ் போட்டு ஜட்டி கைண்டி போனவரும் தெரியாம டான்ஸ் போட்டான் பாரு ராஜன் செல்லப்பா. அந்த ஏடிஎம்கே கோஷ்டி பூரா காணிச்சாங்க. மாநாட்டுல முருகரை பத்தி பேசினாரா சார்? நான் இதான் கேட்கறேன். நீ என்ன பேசுற? பவன் கல்யாண் நீ வந்தா நீ என்ன பேசுற? இந்துக்கள் எல்லாம் இங்க பிளவுபட்டிருக்கிறார்கள். எங்க நம்ம தமிழ்நாட்டிலயா? இந்துக்கள் எல்லாம் பிளவுபட்டிருக்கார்கள். இந்துக்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும். இந்துக்குள் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்பட வேண்டும். நான் பேசலாம், தெலுங்குல பேசலாம். இங்க இந்துக்குள்ள பிரச்சனை இருக்குது, பிளவுபட்டிருக்கார்கள். இந்துக்கள் எல்லாம் ஒன்று சேரணும். இந்துக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்துக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்து ராஜ்யம் அமைக்கணும். நம்ம எல்லாம் ஒன்னா சேரணும். ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். அதாவது அவன் என்ன சொல்றான்னா, இந்து மதம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நமக்கு நம்ம எல்லாம் ஒண்ணு பிரிஞ்சு போயிருக்கிறோம். நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கிறோம். ஒன்னா பிரிஞ்சு போய் எங்க பேசுற? மதுரை மண்ணில பேசுற, கூடல் மாநகரத்துல பேசுறான் பவன் கல்யாண். நம்ம பிரிஞ்சு போயிருக்கோம். இந்து மதம் மதுரையில, தமிழ்நாட்டுல பாதிக்கப்பட்டோம். அது மதுரையில போய் சொல்றான். நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும். வெளியிலிருந்து வந்த மதத்துக்கு இருக்கிற முக்கியத்துவம் இந்து மதத்துக்கு இல்லை. அப்போது அவன் என்ன சொல்றான்? இஸ்லாமியரை சொல்றான், குறிப்பா இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள்.
இவன் மனைவியே கிறிஸ்தவர். இவன் அங்க என்ன பண்றான்னா இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் குறி வச்சு பேசுறான். இவன் மனைவி யாருன்னு கேட்டா கிறிஸ்துவர். 2 மனைவியை டைவர்ஸ் பண்ணிட்டான். 3வது மனைவிதான், அதுவும் அந்த அம்மா வெள்ளக்காட்சி, சீச்சர ஃபாரினர், லண்டனோ பிரான்ஸோ எங்கேயோ. நீயே சர்ச்சுக்கு போற, நீ சர்ச்சுக்கு போறது தப்புன்னு நான் சொல்ல. நீ தாராளமா சர்ச்சுக்கு போலாம், நீ தாராளமா கிறிஸ்துவரை கல்யாணம் பண்ணிக்கலாம். கிறிஸ்துவ மதம் பிடிச்சிருந்தா நீ கிறிஸ்துவ மதத்துக்கு போலாம், தப்பு இல்லை. ஆனா நாங்க தான் ஒரிஜினல் இந்து, இந்த கிறிஸ்துவர் இஸ்லாமியர்னு பேசுறீங்களே, உங்க வீட்டுல உன் கொண்டாட்டே கிறிஸ்துவராச்சே, யா ஊருக்கு உபதேசமா? இதுதான் சங்கிங்க ஊர் ஏமாத்துறதுன்றது. ஊருக்கு உபதேசமா? இந்துக்கள் எல்லாம் பிழைவப்பட்டிருக்கிறாங்க, ஒண்ணு சார் இங்க இங்க இந்துக்கள் பிழைவப்பட்டிருக்காங்கன்னு உனக்கு யாருப்பா சொன்னாங்க? இன்னைக்கு திருப்பதியில பேசுனீங்க, சனாதனத்தை ஒழிப்பேன், சனாதனத்தை டெங்கு கொசு போல், சனாதனத்தை மலேரியா கொசு போல் ஒழிப்பேன் என்று எங்கள் நாளைய தமிழகம் துணை முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது அதை அவன் திருப்பதியில இருந்து கண்டிச்சான், அப்படியே குதிச்சான். పవన్ కళ్యాణ్ గారు రాజకీయం అంటే అది సినిమా కాదు నైనా, నీకు రాజకీయం ఇప్పుడు కూడా తెల్ల, నువ్వు బచ్చా రాజకీయంలో, నువ్వు బచ్చా ఎల్కేజీ స్టూడెంట్ నువ్వు రాజకీయంలో. మీ అన్నగారు చిరంజీవి మెగాస్టార్, మీ అన్నగారు చిరంజీవి మెగాస్టార్. ప్రజారాజ్యం మీ అన్నగారు పార్టీ, ఆ పార్టీని ఇప్పుడు నీ దగ్గర ఉంది, దానికి నేమ్ ట్రాన్స్ఫర్ చేసి ఉంటావు జనసేన అని చెప్పేసి. అది మీ అన్నగారు చిరంజీవి గారి ప్రజారాజ్యం దా ఈ జనసేన. తిరుపతిగా ఆ పార్టీ ఇంట్రొడ్యూస్ చేసింది తిరుపతిలో. అప్పుడు నేను చిత్తూరులో ఉంటున్నాయి, నా కొడుకు చిత్తూరులో చదువుతాడు. మీ అన్న పార్టీ స్టార్ట్ చేసి ఫస్ట్ ఎలక్షన్ లో 23-24 ఎమ్మెల్యేస్ గెలుస్తారు. ఏ పార్టీ దగ్గర అలయన్స్ కాదు, ఓన్లీ ప్రజారాజ్యం 23-24 ఎమ్మెల్యేస్ ఏమో గెలిచేసి పార్టీని రన్ చేయడానికి అవులే మీ అన్న దగ్గర. పార్టీ రన్ చేయాలంటే, ఒక పార్టీ నడచాలంటే అంత ఈజీ కాదు. అట్లే పోయి కాంగ్రెస్ లో పోయేసి, కాంగ్రెస్ లో సెంట్రల్ మినిస్టర్, ఇప్పుడేమో సినిమాలు మళ్ళీ వచ్చేస్తున్నారు. మంచి నట మీ అన్న, నాకు మర్యాద ఉన్నాను చిరంజీవి గారు. మీ అన్న చిరంజీవి గారే పాలిటిక్స్ వద్దును వదిలేసిపోయేస్తున్నారు. మీ అన్న వదిలే పార్టీదా ప్రజారాజ్యం, దాన్ని పెట్టుకొని ఉండి ఏమో అక్కడ మీరు చంద్రబాబు నాయుడు దగ్గర అలయన్స్, బీజేపీ దగ్గర అలయన్స్, అక్కడ చంద్రబాబు నాయుడుకి ఒక ఫ్యాన్, ఒక వేవ్స్ వచ్చింది అక్కడ. చంద్రబాబు నాయుడు ఒక వేవ్, అక్కడ ఒక ప్రూఫ్, ఒక వేవ్ వచ్చింది, నాయుడు గారు రావాలా, రెడ్డి వద్దు, జగన్మోహన్ రెడ్డి వద్దు, నాయుడు రావాలని చెప్పేసి నాయుడికి ఓటేసినారు. బీజేపీ బీజేపీ కూడా అక్కడ బీజేపీ పార్టీలో నాయుడు గారు అలయన్స్, దానికే నాయుడు గారు సీఎం అయినారంటే దాన్ని నేను ఒప్పుకును. నాయుడు గారి దగ్గర బీజేపీ పెట్టి అలయన్స్ పెట్టిందికి అక్కడ బీజేపీ ఎమ్మెల్యే ఎంపీ, ఎస్పెషల్లీ నువ్వు పవన్ కళ్యాణ్, నీవు అక్కడ నువ్వు అలయన్స్ పెట్టుకుంటేవి. బికాస్ ఆఫ్ చంద్రబాబు నాయుడు యు వన్ నియర్లీ 20 ఎమ్మెల్యేస్. బికాస్ ఆఫ్ చంద్రబాబు నాయుడు యు ఆర్ డిప్యూటీ సీఎం. బాగా మనసులో పెట్టుకోండి, నేనేం చెప్తా ఉంటాను. బికాస్ ఆఫ్ పవన్ కళ్యాణ్, చంద్రబాబు నాయుడు ఇస్ నాట్ సీఎం దేర్. బికాస్ ఆఫ్ చంద్రబాబు నాయుడు, పవన్ కళ్యాణ్ ఇస్ డిప్యూటీ సీఎం. నువ్వేం పెద్ద అధ్యక్షుడు లేదు అక్కడ, పెద్ద నాయకుడు లేదు. నువ్వేం మాట్లాడాలో దాన్ని ఆంధ్రాలో మాట్లాడు. ఇక్కడ ఎవరానికి పవర్ వచ్చింది మన తమిళనాడులో చేసి మాట్లాడేది, మనకి బుద్ధిమతి చేసేకి, మనకి అడ్వైస్ చేసేకి నువ్వేం ఎన్టీ రామారావా, లేదంటే నువ్వే చంద్రబాబు నాయుడా? పోయి చంద్రబాబు నాయుడు దగ్గర అడుగు. పవన్ కళ్యాణ్, నువ్వు పోయి చంద్రబాబు నాయుడు దగ్గర అడుగు. కలైంగర్ కొడుకు ఇప్పుడు చీఫ్ మినిస్టర్ తలపతి స్టాలిన్ గారు అంటే ఏమి, అక్కడ వాళ్ళని అడుగు. ఇది డిఎన్కే 100 years హిస్టరీ ఈ ఫ్యామిలీకి ఉంది. నువ్వు వచ్చేసి ఇక్కడ మనకు అడ్వైస్ చేసేకి నువ్వేం అంత పెద్ద మనిషి అంతా కాదు. ஒன்னில்லைங்க, ஏன்னா இது போகும், இது ஆந்திரால சேரும், எப்படியும் அந்த பார்வை போயிடும். அது நான் போக வைப்பேன், எனக்கு தெரியும். அதாவது ஆந்திரால இருந்து ஒருத்தனை கூட்டின்னு வந்து இங்க நம்மளுக்கு அட்வைஸ் பண்ண வைக்கிறீங்களா? உங்களுக்கு அருவு புத்தி இல்ல? பிஜேபி போறான்னு கேக்குறேன். ஏண்டா, அதாவது இவனுக்கு வந்து தேசிய அரசியலாம், அவனை கூட்டின்னு வந்து அவங்க என்ன பேசுறான், இந்து மதம்லாம் இங்க பிளவு ஏற்பட்டுருது, பிரிந்து கிடக்குது, இந்த இந்து மதம்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்து ராஜ்யம் அமைக்கணும், ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு பேசுறான், திமுக ஆட்சி அகற்றணும்னு பேசுறான்.
அது அவங்க அப்பம் பிறந்து வந்தாலும் வேலைக்கு ஆகாது. சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன். முருகர் மாநாட்டுல முருகரை பத்தி பேசாம இந்து மதம் இங்க கிறிஸ்துவ மதம் வளர்ந்துருச்சு, இஸ்லாம் மதம் வளர்ந்துருச்சு. இங்க இஸ்லாம் மதம் எல்லாம் இஸ்லாம் மதத்துக்கு மதம் மாற்றாம, ஏதாவது குறிப்பா எல்லாரும் கிறிஸ்துவ மதத்துக்கு இங்க மதம் மாறிட்டு இருக்காங்க. மத மாற்றத்தை தடுக்கணும். இது இந்துஸ்தான் சொன்னா இந்துக்கள் மட்டும் தான் இருக்கும். நான் தமிழ்நாட்டுல பேசுறான் வந்து திராவிட மாடல் ஆட்சியில திராவிட மண்ணுல இந்த சங்கி புறம்போக்கு பசங்க அவனை கூப்பிட்டு வந்து இங்க பேச சொல்றாங்க. இது வந்து இங்க வந்து இந்துக்கள் மட்டும் தான் இருக்கணும். அது மதுரையில பேசுறான். இங்க வந்து இந்துக்கள் வந்து பிளவுபட்டிருக்கிறார்கள், இந்துக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இந்துக்கள் பழிவாங்கப்படுகிறார்கள் அப்படிலாம் பேசுறான். இந்துக்கள் பிளவுபட்டிருக்கிறார்கள். அந்த பிளவை ஏற்படுத்தும் யார்? அந்த பிளவை ஏற்படுத்தும் யாரு? எல்லாரும் பிரிச்சது யாரு? நீங்க பிஜேபி சங்கிங்க. அவன் RSS நேத்து கோயம்புத்தூர்ல வந்துச்சு பாரு. என்ன அவன் பேர் என்ன மோகனா என்ன வந்தாலும் அந்த RSS பாப்பானிலே பெரிய பாப்பான் RSS. அவன் தாண்டா பிரிச்சான் நம்மள. அவனுக்கு தாண்டா நீங்க பூஜா தூக்கின்னு இன்னைக்கு அவங்க ஜால்ராஜ் நிக்கிறீங்களா? எஸ்பெஷலி I'm asking this question to Deputy CM of Andhra Pradesh, Pawan Kalyan. Pawan Kalyan, నేను ఈ ప్రశ్నను మీ దగ్గర అడుగుతా ఉంటాను. మీకు తమిళ బాగా తెలుసు కదా, అర్థం చేసుకోండి నేను మాట్లాడుతా ఉంటాను. నేను 1 గంట కూడా తెలుగులో మాట్లాడొచ్చు. అంటే మన వ్యూవర్స్ కి, మన సబ్స్క్రైబర్స్ కి మై చెన్నై 360లో అందరూ తమిళ వాళ్ళు. అందరికీ అర్థం అవుతుంది నేను తెలుగులో మాట్లాడితే. దీనికి నేను తమిళ్లో నేను ప్రశ్న అడుగుతాను, నువ్వు జవాబు చెప్ప. இந்த பிரிவினை ஏற்பட்டுச்சுன்றீங்களே பிரிவினை, இந்த பிரிவினை ஏற்படுத்துறது யாரு? யாருடா ராஜா? யாரு? நீங்க தானே. நீங்க சங்கிங்க பாப்பான் தான் ஏற்படுத்தணும். இவன் அரிஜன, அவன் ஊருக்கு வெளியே இருக்கணும். இப்ப தலைவர் தளபதி காலனின்னு சொல்லக்கூடாதுன்ட்ட. கலைஞர் புள்ள, கலைஞர் பிளட் இல்ல. வாழும் பெரியாராக வாழும் அண்ணாவாக தலைவர் கலைஞராக ஆட்சி செய்கிற இந்தியாவின் சிறந்த முதல்வர், முதன்மை முதல்வர் தலைவர் தளபதி, அம்பேத்கர் வழியிலே அரசியல் செய்கிற தலைவர் தளபதி எப்படி இருப்பாரு? இனிமே காலனின்னு சொல்லக்கூடாதுன்ட்டார். அதுவும் பிரிக்கிற மாதிரி இருக்கு தனியா. காலனின்னு சொல்லாதீங்க. ஹரிஜனன் தனியா வச்சது யாருடா? அவன் ஹரிஜனன் தனியார், நீ வரக்கூடாது. ஹரிஜனன் தனியார். நீ எல்லாம் இஸ்லாமியரா? பாயா நீ தனியார். நாங்க அக்ரஹாரம் பிராமணர்கள், அவாள் நாங்க உயர்ந்தவர்கள், நெத்தியிலே பிறந்தவர்கள். நாங்க அக்ரஹாரம், நாங்க கோயிலும் நாங்களும் ஒன்னா இருப்போம். அதுக்கடுத்து எங்களுக்கு இருக்கிற நாடாரா நீ ஒருத்தர் இரு, செட்டியாரா நீ ஒருத்தர் இரு, நீ அங்கங்க இரு. ஆனா ஹரிஜனன் சொல்ற பட்டியலினத்தின் மக்களை ஊருக்கு வெளியே எடுத்துட்டு எங்கேயோ வச்சிரு. என் கண்ணில் நீ படக்கூடாது. ஊருக்கு வெளியே இருக்கிறது என் கண்ணிலே நீ படக்கூடாது. நான் நடக்கிற தெருவில் நீ நடக்கூடாது. அப்படி அப்பித்தவரை நீ என்ன பார்த்துட்டுனா தோல்ல இருக்கிற துண்டுத்துக்கு இடுப்புல கட்டணும், காலில் செருப்பு போடக்கூடாது. யார்கிட்ட வந்து அண்ணன் தம்பி புழவக்கூடாது. டீ கடை வரக்கூடாது. வந்தாலும் தூரம் நிக்கணும், கொட்டாங்குச்சில டீ குடிக்கணும். இப்படி பிளவுபடுத்தி பிரிச்சு வச்சது யாரு? இந்து மதம் எல்லாம் பிரிந்து கிடக்குதுன்னு பேசுறாரு பவன் கல்யாண். அந்த கரண்ட் அடிப்பட்ட காக்கா அண்ணாமலை அந்தால தான் பேசினான். இப்போ இதை பிரிச்சது யாரு? இதெல்லாம் இந்து முன்னில இருக்கிறீங்களா நீங்க எல்லாம்? யாரு? எல்லாம் இந்து முன்னில இருக்கிறவங்க எல்லாருமே ஒண்ணும் பிராமணர்கள் கிடையாது. யோசிங்க, யாரு பிரிச்சு வச்சான்? யாரு பிரிச்சான்? அவன் பிரிச்சான். அதனை இன்னைக்கு வரைக்கும் மெயின்டைன் பண்றேன். திமுகன்னு ஒரு கட்சி தமிழ்நாட்டுல வந்து கலைஞர்னு ஒரு தலைவர் திருக்கோவில பிறந்து அந்த கலைஞர்னு ஒரு தலைவர் இந்த நாட்டுக்கு 5 முறை முதலமைச்சரா இருந்து இன்னைக்கு இதெல்லாம் போக்கினார். பெரியாரின் கனவு, அண்ணாவின் கனவு, அம்பேத்கர் கனவை நிறைவேற்றி அதை இன்னைக்கு அனைத்து ஜாதி அர்ச்சகர்கள் சட்டத்தை போறாரு பாரு தலைவர் தளபதி. திமுகன்னு ஒரு கட்சியில நான் சங்கி பசங்க என்ன பண்ணுவான் நம்மள? அதெல்லாம் யோசிங்க. சோ யாரா பிரிச்சிருந்து அவன். நீ எவனுக்கு ஜால்ரா அடிச்சுக்கிற? சனாத்தனம் பேசுற இல்ல పవన్ కళ్యాణ్ గారు, సనాతనం మీరు మాట్లాడతారే, ఆ సనాతనం దా మనకంతా ఆవపెట్టేది. మీరేం బ్రాహ్మణ? నా పవన్ కళ్యాణ్ గారు అడుగుతారు, మీరు బ్రాహ్మణ? మీరు బ్రాహ్మణ్ కాదు కదా. మీరు యువర్ నాట్ బ్రాహ్మణ్. ఐ నో వెరీ వెల్ యువర్ నాట్ బ్రాహ్మణ్. అంటే మీరు బ్రాహ్మణ్ దగ్గర ఆ సనాతనం అంటే ఏమి బ్రాహ్మణ్ ఆ మనుస్మృతి, ఆ సనాతనం దగ్గర నువ్వంతా కూలివాడు, కూలికి పని చేస్తా ఉంటావు. కూలికి పని చేస్తా ఉంటావు. నువ్వు డిప్యూటీ సీఎం అంటే నువ్వు కూలివాడు. ఎవరికి కూలివాడు అంటే ఆ సనాతనకి నీ కూలివాడు. అంటే ఆ బ్రాహ్మణ్స్ వాళ్ళకంతా నువ్వు కూలివాడు. దాన్ని వచ్చేసి ఇక్కడ మా తమిళనాడులో పెరియార్ మడ్, అన్నా మడ్, కలెంగర్ మడ్ ఇక్కడ వచ్చేసి నువ్వు మాట్లాడతావు. మా మన్నులో పెరియార్ మన్నులో, అన్నా మన్నులో, కలెంగర్ మన్నులో వచ్చేసి సనాతనத்தை మాట్లాడతావే. ఆ పవర్ నీకు ఎవరురా ఇచ్చింది? ఇంకొకసారి రాని తమిళనాడు లోపల చూసుకుంటాం మేము.
அவன் அவன் பிராமணன், அவன் பிரிச்சு வச்சான்டா. அதை வந்து இங்க பேசினுக்கிற என்னத்துக்கு எல்லாம் பெரும்பான்மையான தலித் மக்கள், பட்டியலினத்தின் மக்கள் ஏன் கிறிஸ்தவம் ஒத்து போனாங்க? காலைல தெளிவா சொல்லிட்டுங்க. நீ அவனை மதிக்கல, என் ஆளை நீ மதிக்கல, அவனை ஒரு மாதிரி ஈனப்பிரிவியா பார்த்த, சீ படம், அவன் உன்னும் ஈனப்பிரியா பார்த்துட்டு என் கடவுள் இயேசுநாதர் மாதாமான்னு சொல்லி எல்லாம் கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆயிட்டு நல்லா இருக்கிறாங்க. அங்க ஏற்றத்தாழ்வு இல்லை. நீ ஏற்றத்தாழ்வு வச்சுன்னு இங்க மாநாடு ஏறி நாங்க முருகருக்கு மாநாடு நடத்துறோம், முருகரை பத்தி பேச போறோம்னு முருகருக்கு மாநாடு எடுத்து இங்க வந்து இந்து மதம் எல்லாம் பிளவுபட்டிருக்காங்கன்னா எங்க தமிழ்நாட்டுல இந்து மதம் பிளவுபட்டிருக்காங்க? மதுரையில நீ காலில இருந்து எல்லா யூடியூப் சேனல் போகுது. முஸ்லீம் இந்து 2 பேரும் கை குச்சி நாங்கெல்லாம் ஒன்னாதான், நாங்க எங்க பிரிஞ்சோம்? எங்களுக்கு என்ன பிளவுபட்டிருந்து? நாங்க என்ன பாதிக்கப்பட்டது? மதுரையில நாங்க முஸ்லீம் இந்து கிறிஸ்டியன் நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கிறோம். எங்களுக்கு முஸ்லீம்ஸ் என்ன மாமா, நாங்க ரம்ஜான் அவங்க வீட்டுல போய் பிரியாணி சாப்பிடுவோம், பொங்கல் எங்க வீட்டுல வந்து அவங்க பொங்கல் சாப்பிடுவாங்க, விநாயகர் பண்டிகை எங்க வீட்டுல வந்து சுண்டல் சாப்பிடுவாங்க, நாங்க கிறிஸ்துமஸ் எங்களை கூப்பிட்டு அவங்க வீட்டுல போய் பிரியாணி சாப்பிடுவோம், சர்ச்சுக்கு போவோம், அவங்க எங்க பண்டிகை வருவாங்க, நாங்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. யாரா அவங்க ஆந்திராக்கார வந்து இங்க இந்து மதம் எல்லாம் பிளவுபட்டிருக்குது, இவனை கூட்டு வந்து இங்க முருகர் மாநாடுன்னு ஒரு சங்கிகள் மாநாடு, ஒரு அரசியல் கட்சி கூட்டம் போட்டான் பாரு, அந்த இந்து முன்னணி பிஜேபி, அவனை செருப்பு கை நடிக்கணும்னு அங்க இருக்கிற இந்து மத இளைஞர்கள் இன்னைக்கு யூடியூப்ல ஃபுல்லா இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. சோ இந்த நடந்த மாநாடு என்ன சார்? நீங்களே சொல்லுங்க சார். என்ன சார் பேசினாங்க? நீதிமன்றம் என்ன சார் சொல்லிச்சு அவங்களுக்கு? அரசியல் பேசக்கூடாது, எந்த மதம் புண்படுற மாதிரி பேசக்கூடாது. ஆனா அவன் என்ன சார் பேசினான்? அரசியல் தான் பேசினான், மாற்றத்தை உருவாக்கணும்ன்றான். திராவிட முன்னேற்ற கழக அரசை மறைமுகமா தாக்குறான். மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு பேசலாம், தாக்குறான். மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு பேசுறது கரெக்ட். இன்னைக்கு திமுகல சென்னையில பிரஸ் மீட் கொடுக்கறதுல எதிரிகள் அடிக்கிறதுல நான் சேகர்பாபு நம்பர் 1. அவர் என்ன சொன்னாரு? அது சங்கிகள் மாநாடுறா, அது அரசியல் மாநாடுறா, அது பிஜேபி மாநாடுறா. அவன் தேர்தல்ல மக்களை ஏமாத்துறதுக்கு, இந்து மக்களை ஏமாத்துறதுக்கு அவன் என்ன பண்றான்? அங்க ராமரை தூக்கணும், இங்க முருகரை தூக்கியிருக்கான். அதான் மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அருணை மாநகரத்தின் அருணையின் செல்வம் அண்ணன் ஏவாவேலு பத்திரிகையாளர் மத்தியில கரெக்டா சொன்னாங்களாம். பிஜேபி காரன் தேர்தல்ல வந்தா சாமி எடுப்பான். வட மாநிலத்துல அந்த பக்கம் உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேசம் போனானா ஸ்ரீராம ஜெயம் பண்ணுவான், அந்த பக்கம் போனா வைஸ்வனி மாதா எடுத்துக்குவான், இல்ல அந்த பக்கம் போனா காளியம்மாவை எடுத்துக்குவான். அவர் சொல்றது கரெக்ட் தான். இந்த பக்கம் மகாராஷ்டிரா வந்தா விநாயகர் அண்ணுவான், கேரளாவுக்கு போனா ஐயப்ப சாமி அண்ணுவான், கர்நாடகா பக்கம் போயிட்டா ஜெய் பஜ்ரங் பள்ளி அண்ணுவான். பஜ்ரங் தல் ஒரு அமைப்பு இருக்காங்க, ஜெய் பஜ்ரங் தலியா விநாயகர் அண்ணுவான். ஆந்திரா பக்கம் போயிட்டா ஜெய் சாய்ராம்னு சாய்பாபா எடுத்துக்குவான். எல்லா கடவுள் நல்ல கடவுள்கள், நமக்கு நல்லது பண்றோம். ஆனா அந்த கடவுளை இவன் தன்னுடைய சுயலாபத்திற்காக, தன்னுடைய கட்சி வளர்வதற்காகவும் கடவுள் பெயரை பயன்படுத்தி தேர்தலில் நின்று ஆட்சியிலே வருகை தந்து அவன் மதவெறியோடு ஆட்சி நடத்தி மற்ற மதத்தினரை கொன்று குவிவதற்கும் ஒரு அரக்கத்தனமான ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு, அவன் அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு கடவுளை தேடி செல்வான். இங்கே தமிழ்நாட்டிலே முருகனை தேடி வந்திருக்கிறான். இதை திராவிட மாடல் அரசு அனுமதிக்காது என்று நான் ஏவாவேலு இன்னைக்கு பத்திரிகையாளர் மத்தியில் அவர் சொன்ன செய்தியை நான் இங்கே மை சென்னை 360 யூடியூப் சேனல்ல நான் பதிவு செய்கிறேன். இதெல்லாம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணுங்க. யாருங்க அவன் வந்து இங்க புத்திமதி நமக்கு சொல்லிட்டு போறான்? ஏன் பவன் கல்யாண் வந்தான்னு உங்களுக்கு தெரியுமா? இவங்க ஏன் பவன் கல்யாண் இந்த முருகர் மாநாடு சூஸ் பண்றதுக்கு முன்னாலே பவன் கல்யாண தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல யூஸ் பண்ணணும்னு அவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க. முருகர் மாநாடு கூட்டு மாட்டாங்க. அவன் வந்து பயங்கரமா மதக்கலவரத்தை உண்டாக்குற மாதிரி பேசிட்டு போயிடலாம். ஏன் பவன் கல்யாண் இங்க கூட்டு வரான்னு கேட்டா, தெலுங்கு பீப்புள்ஸ் ஓட்ட கவர்றதுக்கான். கண்ணு கெட்டிய தூரத்திலே சட்டமன்ற பொதுத் தேர்தல் 10 மாசம் 11 மாசம் எல்லாம் அதெல்லாம் 1 மாசம் மாதிரி ஓடிடும். இப்படியே பேசினதா தேர்தல் பேச வேண்டியதா இருக்கும். தெருவில் வந்து மைக் பிடிச்சிங்க. இந்த தேர்தல்ல பிஜேபி என்ன பண்றான்? தெலுங்கு பீப்புள்ஸ் ஓட்ட கவர் பண்ணணும். ரெட்டியார், நாயுடு, செட்டியார், தெலுங்கு மொழி பேசக்கூடிய அருந்திதியர், தெலுங்கு மொழி பேசக்கூடிய பட்டியலினத்தின் மக்கள், எனவே தெலுங்கு பீப்புள்ஸ் இவங்க ஓட்டை கவர்னம்னா, ஆந்திரான டெப்டி சிஎம் தெலுங்குனுடைய மிகப்பெரிய ஸ்டார், அதெல்லாம் இப்ப தெலுங்கு ஸ்டார்ல மகேஷ் பாபு. இப்பங்க அங்க மகேஷ் பாபு, ஜூனியர் என்டி ராமராவ், இதெல்லாம் ஃபீல்ட் அவுட். யாரு? இதெல்லாம் ஃபீல்ட் அவுட். பவன் கல்யாண் ஃபீல்ட் அவுட். இவரை கூட்டின்னு வந்து இங்க நம்ம தெலுங்குல பேச வச்சு பிரச்சாரம் பண்ணா அப்படியே தெலுங்கு மக்கள் நம்ம ஓட்டு போட்டுருவாங்கன்னா, டேய் என்ன தெலுங்கு மக்கள், தமிழ்நாட்டில் தெலுங்கு மக்கள்லாம் உனக்கு பார்த்தா அவ்வளவு ஏமாளிகளா தெரியுதா? அவர்கள் எல்லாம் திராவிட தெலுங்குகள். அவங்க தாய்மொழி தெலுங்கா இருந்தா எல்லாம் வீட்டுல தமிழ் தான் பேசுறாங்க. திமுக இல்லையா யாரும்? நான் லிஸ்ட சொல்லிட்டா அப்புறம் அதனால பிரச்சனை வந்துட்டு போகுது. திமுக கட்சி தான்டா தெலுங்கு ஓட்டு போடுவாங்க. இவர் வந்து ஓட்டு கேட்டா பவன் கல்யாண் வந்து தமிழ்நாட்டுல வந்துட்டு మన తెలుగు వాళ్ళందరూ మీరు రెడ్డియారో నాయుడో శెట్టియారో మీరు యాదవాసో మన దళిత్ తెలుగు పీపుల్సో మీరు ఎవరే ఉంటా కూడా
మన తెలుగు భాష మాట్లాడే మన తెలుగు వాళ్ళకి ఎవరు మంచిది చేస్తారంటే బీజేపీ మోడీ గారు మంచిది చేస్తారు. ఇక్కడ వచ్చేసి బీజేపీ కూడా వచ్చేసి ఎడపాడి బొమ్మ, ఆ డెడ్ బాడీ బొమ్మ, వీళ్ళంతా మంచిది చేస్తారు మీకు. దానికి మీరేం చేయాలంటే ఎవరు డిఎంకే ఓటేయవద్దు. ఈ ఎలక్షన్ లో మీరంతా మన తెలుగు వాళ్ళందరూ బీజేపీ ఏడీఎంకే కలిసి మీరు ఓటేయాలా. వీళ్ళు మళ్ళా గెలిచి మీరు మళ్ళా ఇక్కడ గవర్నమెంట్ ఫామ్ చేస్తే, బీజేపీ ఏడీఎంకే గవర్నమెంట్ ఇక్కడ ఫామ్ చేస్తే మన తెలుగు మంచిగా అంత మంచిదే జరుగుతుంది. దానికి వాళ్ళు అందరూ బీజేపీకి ఏడీఎంకేకి ఓటేయండి. అడిగేది ఎవరు? మీ పవన్ కళ్యాణ్ అడుగుతా ఉంటాను. నేను వచ్చేసి ఆంధ్ర డిప్యూటీ సీఎం గా ఉంటాను. ఆంధ్ర డిప్యూటీ సీఎం మీ దగ్గర వచ్చేసి మీ తెలుగు వాళ్ళు, మీ ఇంట్లో నేను ఒకడు, నేను వచ్చేసి మీ కొడుకు. దానికే మీ దగ్గర నేను తెలుగులో ఓటు అడుగుతా ఉంటాను. మన తెలుగు మనుషులందరూ ఏడీఎంకే బీజేపీకి మీరు ఓటు వేయాలా. మీరందరూ ఏడీఎంకే బీజేపీకి ఓటు వేయాలన్నా మన తెలుగు వాళ్ళందరూ ఓటు వేయాలా. అట్లా మీరు అడిగితే ఓటేసేస్తారా? పవన్ కళ్యాణ్ కాదు, ఇక్కడ ఉన్న మన తెలుగు వాళ్ళు చప్పులు ఎత్తుకుని కొడతారు మిమ్మల్ని. ఇక్కడ వచ్చే తెలుగులో మాట్లాడి ఓటు అడిగితే అందరూ చప్పులు ఎత్తుకుని కొట్టాడు మిమ్మల్ని. ఈ పని అంతా ఇక్కడ జరగదు. పోయి నీ ஆந்திரால பெட்டுக்கோ, போய் நீ ஆந்திரால பெட்டுக்கோ. இவர் வந்து இங்க நான் ஒண்ணு இல்லை, இவர் வந்து இங்க தெலுங்குல பேசிட்டா ஓட்டு போட்டுருவாங்களா? அவர் தெலுங்குல என்ன பேசுவாருன்னா பேசி காட்டினா, தெலுங்காரு, இங்க இருக்கிற நம்ம நாயுடு, நம்ம செட்டியாரு, நம்ம ரெட்டியாரு, நம்ம யாதவாசு, இன்னும் தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்கள், தெலுங்கு மொழி பேசக்கூடிய பட்டியலினத்தின் மக்கள் எல்லாரும் தெலுங்கு மக்களுக்கு நல்லது பண்றது மோடி தான். யார்? மோடியும். மோடி, அடுத்து கேடி, அமித்ஷா, இப்படி இவங்க எல்லாம் தான் நல்லது பண்ணுவாங்க. நம்ம சொல்றபடி கேட்பாரு ఎడపాడి. ஏன்னா அவர் బొమ్మ, அவர் బొమ్మ. మన తెలుగు వాళ్ళు ఏం చెప్తామో అట్లా బొమ్మ ఎడపాడి అడగணும். ఆ బొమ్మదా వచ్చేసి ఎడపాడి, ఆ బొమ్మకి మా దగ్గర ఉంది அப்படின்னு சொல்றார். அது வந்து பொம்மை. நம்ம சொல்ற மாதிரி கேட்க வந்து ஓட்டு கேட்டா தெலுங்கு மக்களுக்கு ஓட்டு போட்டுவாங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிற தெலுங்கு மக்களாக இருக்கட்டும், கன்னட மக்களாக இருக்கட்டும், மலையாள மக்களாக இருக்கட்டும், அவர்கள் இங்கு திராவிடர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். தாய்மொழி தெலுங்காக இருந்தாலும் நான் தமிழ்நாட்டுக்காரன் என்று சொல்லுகிறார். தாய்மொழி கன்னடமாக இருந்தாலும் நான் தமிழ்நாட்டுக்காரன் என்று சொல்லுகிறார். தாய்மொழி மலையாளமாக இருந்தாலும் நான் தமிழ்நாட்டுக்காரன் என்று சொல்லுகிறார். இங்க இருக்கிற இஸ்லாமியர், நான் ஒரு இந்தியன், அதிலும் நான் ஒரு தமிழ் இஸ்லாமியன், தமிழ்நாட்டில் பிறந்தவன். என் மொழி, நான் உருது பேசுகிற இஸ்லாமியனாக இருக்கலாம், நான் தமிழ் பேசுகிற இஸ்லாமியனாக இருக்கலாம், நான் திராவிட இஸ்லாமியன், நான் கிறிஸ்துவர், நான் திராவிட கிறிஸ்துவர். எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு அடையாளம், நாங்கள் பெரியாராக, அண்ணாவாக, கலைஞராக, அம்பேத்கராக பார்க்கிற தலைவர் தளபதி ஸ்டாலின் என்கின்ற தலைவர். அவரை தான் 2026 மீண்டும் நாங்கள் இந்த நாட்டின் முதலமைச்சராக தேர்ந்தெடுப்போம். எதிர்காலத்தில் எங்களை பாதுகாக்க நாங்கள் தேர்ந்தெடுக்கிற தலைவன் உதயநிதி ஸ்டாலின் என்று நீ சொல்லுகிற திராவிட மொழிகளான தெலுங்கு, தமிழ், கன்னட மொழி பேசுகிற மக்களும் எங்களை தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எனவே பவன் கல்யாண கூட்டம் வந்து பாலிடிக்ஸ் பண்ணி ஒரு ஃப்ராடுத்தனமான மாநாடு நடத்தி, தேர்தல் பிரச்சார மாநாடு நடத்தி, பிஜேபி மாநாடு நடத்தி, நீதிமன்றம் அரெஸ்ட் பண்ணணும் பவன் கல்யாண, அண்ணாமலையை, நயினா நகர் அரெஸ்ட் பண்ணணும். அரசியல் பேசக்கூடாதுன்னு சொன்னீங்களே நீங்க, கணம் நீதிபதி ஐயா அவர்களே, கடவுளுக்கு சமமான கணம் நீதிபதி அவர்களே, ஆலயமாக மதிக்கப்படுகிற நீதிமன்றத்தை அமர்த்த கொண்டு நீங்கள் சொன்ன தீர்ப்பண்ண நீங்க என்ன கண்டிஷன் பண்ணீங்க? அரசியல் பேசக்கூடாது, எந்த மத மனம் புண்படக்கூடாது. அவங்க அரசியல் பேசியிருக்கிறான். கிறிஸ்தவ மதமும் இஸ்லாம் மதமும் மனம் புண்படுத்துகின்ற வகையிலே இந்து மதத்துகளே குழப்பத்தை உருவாக்கிட்டான். அரசியல் பேசி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி இந்துக்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து இந்து ராஜ்யம் அமைக்க வேண்டும் என்று அரசியல் பேசிவிட்டு சென்றாங்க என்றால் இது முருகன் மாநாடா? சங்கிகள் நடத்திய சங்கி மாநாடு. அது ஒருத்த ஆந்திரால இருந்து இங்க வரான். இதெல்லாம் நம்ம தலைவர் தளபதி பார்த்துக்குவாரு, நாளைய தமிழக மன்னன் உதயநிதி பார்த்துக்குவாரு. எனவே முருகனுக்கென்று நாங்கள் நடத்திய மாநாடு, இந்து சமய அன்னோடத்தில் நடத்தியது, அதுதான் முருகர் மாநாடு. இது முருகர் மாநாடு இல்லைங்க. முருகர் பேர்ல இவனை நடத்தின இன்டர்நேஷனல் ஃப்ராடு மாநாடு. அந்த இந்து முன்னணி, சந்து முன்னணி, பொந்து முன்னணிக்குது. எல்லா இந்து முன்னணியும் சொல்ல, அந்த பிஜேபியில கூட்டணியில இருந்து பிஜேபிக்கு பினாமி ஆகிறான் பாரு, அவனை மட்டும் சொல்றேன் இந்து முன்னணி, சந்து முன்னணி, பொந்து முன்னணின்னு மாநாட நடத்துற. முருகரை வந்து தவறா பயன்படுத்துறியா? அந்த முருகர் உங்க கண்ணுல குத்தா விட மாட்டார். நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவை சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன். இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்வளவுண்டுல செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல். குறிப்பா சாட்டை துரைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள். மரியாதையா இருந்தா தப்பிச்சுக்குவானுங்க, இல்லைன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும். திருவாரூர் மெத்தேடு என்னடானா விளக்கமா எடுத்துட்டு போய் வீட்டுல சாத்துறது.